ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உலகளாவிய மிகப்பெரிய பரபரப்பு. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 10, 15 நாடுகளுக்கு மேல ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் ஆயிருக்கு. அது மட்டுமல்ல, டிலேஸ் ஆயிருக்கு. ஏறக்குறைய 30,000 பேர் ஜனங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, இன்னும் ப்ராப்பர் காரணமே நமக்கு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் டெக்னிக்கல் பிரச்சனைன்றாங்க. ஒரு பக்கம் கிளைமேட் பிரச்சனைன்றாங்க. இது மாரி உலகளாவிய நடந்திருக்கு. அதாவது பூமியில ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும். இது ஒரு சாதாரணமான ஏற்பட்டதான ஒரு விஷயமா பார்க்க முடியல. இதுக்கு பின்னாடி இதே மாதிரி ஒரு கொலாப்ஸ், அதாவது சேட்டிலைட் கொலாப்ஸ் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்க. நேற்று வரைக்குள்ள நம்ம போக போறோம். வாங்க நேற்று வரைக்குள்ள போலாம். முதலாவதாக இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்ட்ல அடுத்த கட்டம். இஸ்ரேல் இப்போது ஈரானுக்கு மிகப்பெரியதான காரியத்தை சொல்லியிருக்கிறது. இஸ்ரேல் அடிக்கடி நீங்க தாக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா, ஈரான் அதற்கான பதிலடியை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லி வச்சிருக்கு. அது மட்டுமல்ல, இஸ்ரேலுடையதான காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே விஸ்தாரமாயிட்டே போருக்கு. அதே மாரி ஆஸ்திரேலியால பீச்ல இந்த ஹனுக்கா அவங்களுடைய வருஷ பிறப்பை கொண்டாடும்போது, ஏறக்குறைய 15 பேருக்கு மேல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது தனி மனித தாக்குதல் தான் பார்க்கப்படுது. இதுக்கு பின்னாடி எந்த டெரரிஸ்ட் அட்டாக்கும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டுமல்ல, இஸ்ரேலுடையதான மத்த பகுதிகள், அதாவது இஸ்ரேலுடையதான ராணுவ நடவடிக்கைகள் எல்லாமே வித்தியாசமா போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா, இதில மைய பொருளா இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இந்தியா மாறியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் இஸ்ரேலுக்குரிய நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியாவ அவங்க பார்க்குறாங்க. தங்களுடையதான டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அதாவது அவங்களுடைய ராணுவத்துக்கான ஒரு எல்லைகள இங்க கொண்டு வராங்க அவங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தத்த ரஷ்யா போட்டிருக்கு. அதாவது ரஷ்யாவுக்கு ஏதாவது ராணுவ உதவி தேவை, நம்முடைய கப்பல்கள் போணும் எதன்னா இந்தியா உதவி செய்யும். அதே மாரி இந்தியாவுக்கு தேவைன்னா ரஷ்ய ராணுவ வீரர்கள் வருவாங்க. இந்த ஒப்பந்தம். இதே மாரி ஒரு ஒப்பந்தம் 1970கள்ல இருந்துச்சு. பிரதமர் இந்திரா காந்தி இருக்கும்போது இருந்துச்சு. அதுக்கு பிறகு அது புதுப்பிக்கப்பட்டது. 1990கள்ல புதுப்பிக்கப்பட்டது. இப்ப திருப்பி அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நெடுநாட்களாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கான அந்த உறவு போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் இஸ்ரேலும் வந்திருக்கு. நம்மள பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலும் ரஷ்யாவும் தான் சண்டை போடணும். இந்தியா யார் பக்கம் இருக்குங்கிறது பின்னாடி தான் தெரிய போது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள போக போறோம். இப்போ உலகளாவிய சைனாவிலயும் சரி, அப்புறம் ஜப்பான்லயும் சரி, பூகம்பங்கள் 6 பாயிண்ட்க்கு மேல போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு மிக பெரிய வார்னிங்க குடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, 8 புள்ளிக்கு மேல, அல்லது ரிக்டர் அளவுல மிகப்பெரிய 8 புள்ளிக்கு மேல ஒரு பூகம்பம் ஒண்ணு வரப்போகுது ஜப்பான்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இத ஃபுகுஷிமா ஏற்கனவே நடந்துச்சு. ஃபுகுஷிமா நடந்து அந்த அணு உலைகள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த இடத்த போல இதே மாரி நடக்கப் போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த முறை அவங்க குடுத்திருக்கிறதான ஒரு எச்சரிப்பு தான் எல்லாரையுமே பயப்பட வச்சிருக்கு உலகளாவிய. என்னன்னு கேட்டீங்கன்னா, 100 அடி உயரத்துக்கு சுனாமி வரதுக்கு போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இத எல்லா பூகம்ப வல்லுனர்களும் ஒத்துக்கொள்றாங்க. ஏன்னா, அது மிக முக்கியமான அந்த பிளேட்ஸ் எல்லாம் சேர்ற இடத்துல அந்த இடம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு பூகம்பம் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன மிக முக்கியமான அடையாளங்கள்ல ஒண்ணு கடைசி காலத்தில் பூகம்பம்னு சொல்லி. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த நூற்றாண்டிலும் இல்லாத அளவுக்கு, இன்னும் சொல்லப்போனா 2000க்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு பூகம்பம் இப்போ அதிகப்படியாக போயிட்டே இருக்கு. டெய்லி போயிட்டு இருக்கு. பெரிய அளவுல போகுது. மினிமமே 6 புள்ளிக்கு மேல தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8 பாயிண்ட் அதுக்கு மேல வரப்போகுதுன்னு சொல்றாங்க. 100 ஃபீட்டுக்கு சுனாமி வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான அடையாளங்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்போ சமீபத்தில H3N2 அப்படின்னு ஒரு வைரஸ் உலகளாவிய போய்க்கிட்டு கொண்டு இருக்கிறது. கராச்சியில மட்டுமே ஒரு நாளைக்கு 50 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆற அளவுக்கு போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, இங்கிலாந்துல மட்டும் 8000 பேர் இதுக்காக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உலகளாவிய பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால மட்டுமே 29,00,000 பேர் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த வைரஸ் அடுத்த ஒரு மிக முக்கியமான இடத்த, அதாவது கொரோனாக்கு பிறகு அதிக அளவுல ஜனங்க பாதிக்கப்படுகிறதான ஒரு வைரஸாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு உலகளாவிய ஒரு அன்ரெஸ்ட் தன்மை. அதாவது ஒரு பக்கம் கொள்ளை நோய்களும், ஒரு பக்கம் பூமி எதிர்ச்சிகளும், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட அடையாளங்களும், எல்லா பக்கமும் இது அடுத்தடுத்து போய்க்கொண்டே இருக்கிறது. இதோடு கூட நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் தாய்வான்ல சைனாவுடையதான அச்சுறுத்தல் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகளாவிய ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் போய்க்கொண்டே இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்த நமக்கு தெளிவா சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய அடையாளங்கள் எல்லாம் அத்தனையும் நடக்குது. இதுல ஒண்ணு கூட மிஸ் ஆகாம எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதில் நம்முடைய நிலைமை என்னங்கிறது தான் இப்போ கேள்வி. ஏன்னா மத்திய 24, 37, 38ல அவர் சொல்றாரு, "வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள்" அப்படின்னு இருக்கு. இந்த உணராதிருந்தார்கள் அப்படிங்கிற இடத்துல தான் இன்னைக்கு உலகம் இருக்கு, திருச்சபையும் இருக்கு.
நாம இந்த அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது, இப்ப நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அந்த வேலைய மட்டும் தான் இப்ப நம்ம செய்யணும். நம்ம எந்த அளவுக்கு நம்மள ரெடி பண்ணி அவர்ட்ட போய் சேரணுங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, இப்போ என்ன போயிட்டு இருக்கு உலகளாவியன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உலக பிரகாரமான அவங்க ப அரசியல்லயும், என்டர்டெயின்மென்ட்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா போயிட்டே இருக்கிற மாரி, இன்னைக்கு ஆவிக்குரிய உலகமும் அரசியல்லயும், என்டர்டெயின்மென்ட்லயும் ரொம்ப சின்சியரா போயிட்டே இருக்கு. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை சந்திப்பதற்கு மணவாட்டி சபை ரெடியா இருக்குதா? அதான் கேள்வி. ஒவ்வொரு நாளும் இனி தயாராக வேண்டிய இடத்துக்கு நாம வந்துட்டோம். இனி வேற எந்த காரியத்த பத்தி யோசிக்க வேண்டிய இடத்துல நாம இல்ல. மிச்சத எல்லாம் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். அந்த வசனம் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் எல்லா காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சபை அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.